நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைவி3 ஆட்ஸ் மற்றும் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டிங்கில் நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. இது நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மைவி3யில் வந்துட்டு 1.20க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதே இது கிரிப்டோ கரன்சிலேயே நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கிரிப்டோ காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட போர்ட்ஃபோலியோ எப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, மைவி3யில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது கிரிப்டோ கரன்சியில் போட்ட அமௌண்ட்டும் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இப்போது மைவி3லையும் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், மார்க்கெட்லேயும் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் மைவி3யை மட்டும் ஏன் ஸ்கேம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. அப்படி பார்த்தா அப்போ ஷேர் மார்க்கெட்டும் அப்போ ஸ்கேம் தானே. இவ்வளோ வருமானம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுவும் ஸ்கேம் தானே. அப்போது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எடுத்துகிட்டிங்கன்னா 420 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நஷ்டமும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ட்ரேடர்ஸ் சொல்கிறாங்க 99% வந்து நஷ்டம்தான் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களே இருக்காங்க. அப்படி இருக்கிறது அதை நீங்கள் ஸ்கேம்னு சொல்ல மாட்டீங்க. நஷ்டமே இல்லை, நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஸ்கேம்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? மார்க்கெட்டில் ஒரு காயினை கொண்டு வர்றதுக்கும் அவங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாமேலாம் இவங்க எந்த ஒரு வேலையும் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் எதாக இருந்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, அவங்க முடிவு பண்ணட்டும். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம பிஸ்னஸை நம்ம நல்லபடியாக பண்ணுவோம். உண்மையை நம்ம உறக்க சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் உண்மை. நமக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் ஆகாத ஒரு கம்பெனி அப்படின்னா, நானும் எத்தனையோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். நஷ்டமே இல்லாமல் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது மைவி3 ஆட்ஸ் தான். என்னையை பொறுத்தளவுக்கு என்னோடய அனுபவத்தை நான் பகிர்ந்து. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாமர மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க. இவங்க பாமர மக்கள்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில. அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுனால சொல்கிறாங்களா, இல்லை நம்ம சம்பாதிக்க முடியல அவங்க சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற வருத்தத்தில் சொல்கிறாங்களான்னு தெரியல. யாரை பாமர மக்கள்னு சொல்கிறாங்கன்றது தெரியல. எல்லாரும் தெரிஞ்சு தான் எந்த ஒரு வேலையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா, யாருமே தெரியாமல் இந்த நெட்வொர்க்கிங்கில் யாருமே வரமாட்டாங்க. இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சில நம்ம நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க, வேலை பார்க்கலாம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இதை சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படி பார்த்தா இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்களும் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்கெல்லாம் அப்போ சோம்பேறிங்க இல்லைங்களா. இப்போ ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஒரு மானிட்டர் வச்சுருக்காங்க. அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம்னு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்களும் சோம்பேறி தானா? நாங்கள் அப்படி ஒன்று சும்மாவெல்லாம் உட்காந்துட்டு சேலரி வாங்கலாம். ஓகேங்களா, 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பக்கமாக மொபைலில் வீடியோ பார்க்குறோம், கேப்சா பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தா தான் எங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. சும்மாவெல்லாம் அவங்க ஒன்றும் எடுத்து கொடுத்துர்ல. அப்போ நீங்கள் காலையில் 6 மணி ஆச்சுனாக்கும் ஒரு மம்படி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போயிடுறீங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி 9 மணி வரைக்கும் நீங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி தானே? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். சரி, ஓகே, அது உங்கள் விருப்பம். நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரு கம்பெனி வளர்ந்து வருது அப்படின்னா பொறாமை பிடிச்சவங்க ஒரு 10 பேர் அதை பற்றி பேச தான் செய்வாங்க. அதில் ஒருத்தர் நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். ஒரு சில யூடியூப்லலாம் பார்த்தா ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே தான் போயிருந்தீங்கன்னே தெரியல. ஓகேவா, நாங்கள் தான் பாமர படிக்காத மக்கள் இதில் போய் விழுகிறோம். நீங்களாவது படித்தவங்க பார்த்து சொல்லியிருக்கலாம்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு. நாங்கள் போய் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கேம் ஆகிருக்க மாட்டோம்ல. எங்கே தான் போயிருந்தீங்களோ இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். இந்த வீடியோ மூலமாக மைவி3 உறுப்பினர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எதுவும் நினச்சி இது பண்ண வேண்டாம். நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு சேலரி. ஓகேங்களா, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றக்க நம்ம விட்டுட்டோம்னாக்க நமக்கு யார் சேலரி கொடுப்பாங்க? அவங்களாம் கொடுப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.